தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். அகமதாபாத்தில் பிரதமர் மோடி வாக்களிக்க செல்லும் முன்பு சாலையில் பேரணியாக சென்றது குறித்து குஜராத் மாநில தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள 26 மக்களவை தொகுதிக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பிரதமர் மோடி தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களிப்பதற்கு முன்பே அவர் திறக்கப்பட்ட ஜீப்பில் சென்றதும் சாலையில் இறங்கி மக்களிடம் உரையாடியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் பிரதமர் மோடி வாக்களிக்கும் முன் மக்களிடம் உரையாடியது தேர்தல் விதி மீறல் என்றும் அடுத்த 72 மணி நேரத்திற்கு அவர் பரப்புரை செய்ய தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து விளக்கமளிக்க குஜராத் மாநில தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளில் பெட்ரோல் டீசல் விலையை 10 ரூபாய் உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து தனது ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லாவற்றையும் துணிச்சலாக பேசும் பிரதமர் மோடி பெட்ரோல் டீசல் விலை பற்றி பேசாமல் மௌனமாக இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் வாக்கு எண்ணிக்கையான மே 23ஆம் தேதி மாலையில் லிட்டருக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை விலையை உயர்த்த ஏற்பாடு நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடிகர் அக்ஷய்குமார் நடத்திய கலந்துரையாடல் இன்று காலை 9 மணிக்கு வெளியாகிறது. டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அரசியல் தவிர்த்து மற்ற விஷயங்களை நடிகர் அக்ஷய்குமாருடன் பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். அக்ஷய்குமாரின் பல கேள்விகளுக்கு அவர் சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் முழு தொகுப்பு ANI செய்தி நிறுவனத்தின் பக்கத்தில் காலை 9 மணிக்கு வெளியாகிறது. டெல்லி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களில் கிரிக்கெட் வீரர் கௌதம் காம்பீர் மிகுந்த பணக்காரர் என தெரிய வந்துள்ளது. டெல்லி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் கௌதம் காம்பீர் தொண்டர்களின் உற்சாக வரவேற்போடு திறந்தவெளி வாகனத்தில் சென்று நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி ஆற்றிய பங்கினை போல தாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என விரும்புவதாக கௌதம் காம்பீர் தெரிவித்தார். இந்நிலையில் அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் ஆண்டு வருமானம் 12 கோடி ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக வேட்பாளர்களில் கௌதம் காம்பீர் மிகுந்த பணக்காரர் என தெரிய வந்துள்ளது. மதுரையில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் நுழைந்த விவகாரத்தில் வட்டாட்சியர் சம்பூரணம் பலிகடாவாக்கப்பட்டுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சூலூர், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதி இடைத்தேர்தலை நடத்தவிடாமல் ஆளுங்கட்சி திட்டமிட்டதாகவும் ஆனால் தேர்தலை நடத்த நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி வாங்கியது திமுக தான் என்றும் கூறினார். மதுரையில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் நுழைந்த பெண் வட்டாட்சியர் சம்பூரணம் நேர்மையான அதிகாரி என்றும் இந்த விவகாரத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியே குற்றவாளி என்றும் RS பாரதி கூறினார். அந்த தாசில்தார் மிஸ்ஸஸ் சம்பூர்ணம் என்பவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார். ஒரு நேர்மையான ஆபீசர் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஒரு 10-15 அதிகாரிகளை இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று இப்பொழுது தகவல் வருகிறது. அந்த அம்மையாரை பழி வாங்கியிருக்கிறார்கள். மேலும் அந்த அம்மையார் டெப்டி கலெக்டராக போகிற ப்ரமோஷன் லிஸ்ட் இருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கும் நான் திமுக பாதுகாப்பாக இருக்கும். போலி என்கவுண்டர் கொலை வழக்கின் குற்றவாளி அமித்ஷா என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற போலி என்கவுண்டர் வழக்கில் இருந்து அமித்ஷா தப்பித்தார் என்றும் ஆனால் அந்த வழக்கின் உண்மையான குற்றவாளி அமித்ஷா என்றும் குறிப்பிட்டார். அப்பொழுது அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா மிகச் சிறந்த மேஜிக்காரர் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி அவரிடம் 50,000 ரூபாய் கொடுத்தால் 3 மாதங்களில் 80 கோடி ரூபாயாக மாற்றுவார் என்றும் விமர்சித்தார். பீகார் மாநிலம் ஹஜிபூரில் திருடர்கள் 2 பட்டப்பகலில் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பணத்தின் உரிமையாளரை இருசக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் தரதரவென இழுத்துச் சென்றனர். 2.5 லட்சம் ரூபாயை விடாமல் கெட்டியாக பிடித்துக் கொண்ட பணத்துக்கு சொந்தக்காரரை திருடர்கள் இழுத்துச் செல்லும் CCTV கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த பதைக்கும் வீடியோ காட்சிகளை இப்போது காணலாம். सोनपुर बस तो जाम लेकिन लोग மாணவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும்
எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப உயர் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 9ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெங்கையா நாயுடு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்பம் வளர வளர உலகம் சுருங்கிக் கொண்டே செல்வதாக கூறினார். மேலும் வேலை வாய்ப்பிற்காக மட்டுமின்றி அறிவை வளர்க்கவும் முன்னேற்றத்திற்காகவும் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என வெங்கையா நாயுடு அறிவுரை கூறினார். திருப்பதியில் கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் தங்க கிரீடங்களை கொள்ளையடித்த வழக்கில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி 3 தங்க கிரீடங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியின் அடிப்படையில் குற்றவாளியை பிடிக்க 41 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாந்தேடு பகுதியில் பதுங்கியிருந்த கொள்ளையர் ஆகாஷ் பிரதாப்பை போலீசார் கைது செய்தனர். கோவிலில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 3 தங்க கிரீடங்களை உருக்கி தங்க கட்டியாக மாற்றி வைத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து 1351 கிராம் தங்க கட்டியை பறிமுதல் செய்தனர். வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட கோவில் சிலைகளை மீட்க சிறப்பு குழு அமைக்க உத்தரவிடக் கோரிய மனுவிற்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட சிலைகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து சிறப்பு கூட்டு மீட்பு குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெகநாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய கலாச்சாரத்துறை, தொல்லியல் துறை, வெளியுறவுத்துறை மற்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். இதனிடையே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பான உத்தரவுகளை அரசு நிறைவேற்றவில்லை என சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் ஆஜராகி முறையிட்டார். அப்பொழுது இது தொடர்பாக 1 வாரத்திற்குள் அரசாணை பிறப்பிக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 5 பேரின் நீதிமன்ற காவலை மே 6ஆம் தேதி வரை நீட்டித்து கோவை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டிய வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் 5 பேரின் நீதிமன்ற காவலும் முடிவடைந்த நிலையில் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது 5 பேரின் நீதிமன்ற காவலையும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். மருத்துவ உலகில் தமிழர்கள் தலை சிறந்து திகழ்வதை தடுக்கவே நீட் தேர்வு இங்கு திணிக்கப்பட்டதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். உலக புத்தக தின பெருவிழா சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் நேற்று நடைபெற்றது. நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பங்கேற்ற இதில் நூலக பணியில் பெரும் பங்காற்றி வரும் நூலக ஞானி டாக்டர் பா. பெருமாள் மற்றும் தூத்துக்குடியில் முடிதிருத்தும் கடையில் நூலகம் அமைத்துள்ள பொன் மாரியப்பன் ஆகியோருக்கு புத்தகர் விருதை கி. வீரமணி வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய வீரமணி, நாட்டில் 1 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் என்றும் அப்பொழுது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். வல்லக்கோட்டையில் உள்ள தர்மர் திரௌபதி கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டுவண்டி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு, பூச்சீட்டு என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 5 முதல் 10 மைல் தூரம் வரை போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வீரபந்திர சுவாமி கோவிலின் திருவிழாவில் தேரை தோளில் சுமந்து கிராம மக்கள் வழிபாடு நடத்தினர். பல்லேரிப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் சித்திரை மாத திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக வீரபந்திர சுவாமி தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி மரத்தால் செய்யப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளியதும் தேரை பொதுமக்கள் தோளில் சுமந்தபடி பல்லேரிப்பள்ளி, எடுவனப்பள்ளி, மராட்டிப்பாளையம் ஆகிய 3 கிராமங்களை வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். இந்த விழாவில் சுற்றுவட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குரங்கு அருவியில் தண்ணீர் வரத்து தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் குளித்து மகிழ்ந்தனர்.
பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் நேற்று முன்தினம் மிதமான மழை பெய்தது. இதனால் ஆழியார் வால்பாறை சாலையில் உள்ள குரங்கருவியில் 2 மாதங்களுக்கு பின் லேசாக தண்ணீர் கொட்டத் தொடங்கியது. இதனை அறிந்து சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வந்து அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே இளஞ்சிக்குமரர் கோவில் யானை நடைபயிற்சியின் போது உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளஞ்சியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இந்த கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த யானை வள்ளி கடந்த சில நாட்களாக நீர்க்கட்டி நோயால் அவதிப்பட்டுள்ளது. இதனால் யானைக்கு அலோபதி மருந்து அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று கோவில் பிரகாரத்தில் யானை பாகன் நடைபயிற்சிக்காக அழைத்துச் சென்றார். அப்போது திடீரென யானை மயங்கி விழுந்து உயிரிழந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து யானைக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். ஏற்கனவே இந்த கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த தெய்வானை யானை முறையாக பராமரிப்பில்லாமல் கடந்த 2008ஆம் ஆண்டு உயிரிழந்தது. தற்போது வள்ளி யானை உயிரிழப்பிற்கு முறையான பராமரிப்பு இல்லாததே காரணம் என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சூடானில் ராணுவ ஆட்சியை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூடானில் அதிபர் அல்பஷீர் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் வெடித்ததால் அவரை கடந்த 11ஆம் தேதி பதவியில் இருந்து அகற்றிவிட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இதனால் அல்பஷீரின் 30 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் ராணுவம் ஆட்சியை கண்டித்து கார்டோம் நகரில் உள்ள ராணுவ தலைமையகம் முன்பு மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக அட்பராவில் இருந்து ரயில் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கார்டோம் நோக்கி சென்றனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் ரயிலின் மேற்கூரையில் அமர்ந்தபடி சென்ற அவர்களை போராட்ட களத்தில் இருந்தவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். பின்னர் ஆட்சி அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி ராணுவத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த இறுதிப் போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா கஜகஸ்தான் வீரர் சையத் பக் ஒகசாவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் பஜ்ரங் புனியா 12க்கு 7 என்ற புள்ளி கணக்கில் ஒகசாவை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இதே போட்டியில் இந்தியாவின் மற்றொரு வீரர் பிரவீன் ராணா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சலவைத்தூள், ஷாம்பு உள்ளிட்ட நுகர்வோர் பொருட்கள் விற்பனையில் முன்னணியில் இருக்கும் பிஎன்ஜி நிறுவனம் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட பொருட்களின் விலையை குறைக்காமல் 250 கோடி ரூபாய் கூடுதல் லாபம் ஈட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் மிகை லாப தடுப்பு ஆணைய அதிகாரிகள் அந்த நிறுவனத்தின் வரவு செலவு கணக்கு விவரங்களை ஆய்வு செய்தனர். அதில் 28% இருந்து 18% ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட பின்னரும் பொருட்களின் விலையை குறைக்காமல் விற்பனை செய்து வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் அந்த நிறுவனத்திற்கு 250 கோடி ரூபாய் கூடுதல் லாபம் கிடைத்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்நாட்டு போட்டிகளின் காரணமாக சீனாவில் ஆன்லைன் வணிகத்தை அமேசான் நிறுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வணிக நிறுவனமான அமேசானுக்கு போட்டியாக சீனாவில் உள்நாட்டு நிறுவனங்களான அலிபாபா, JD.com உள்ளிட்டவை வேகமாக வளர்ந்து வருகின்றன. வர்த்தக ரீதியான போட்டிகள் காரணமாகவும் கடுமையான விதிமுறைகள் காரணமாகவும் 15 வருடங்களாக அந்நாட்டில் ஆன்லைன் வணிகம் செய்து வந்த அமேசான் அதனை வரும் ஜூன் மாதம் 18ஆம் தேதியோடு நிறுத்திக் கொள்ள இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டெல்லியிலிருந்து சில முக்கிய பகுதிகளுக்கு இயங்கும் தங்களது விமான சேவையில் கூடுதலாக 6 விமானங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்திய பெருநகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை எளிமைப்படுத்தும் விதமாகவே இந்த கூடுதல் விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி டெல்லி அலகாபாத், டெல்லி போபால் மற்றும் டெல்லி பாட்னா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடையே இந்த விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. தினந்தோறும் இயங்கும் இந்த கூடுதல் விமான சேவை மே 25ஆம் தேதி துவங்குகிறது. ஆர்யா நடிப்பில் உருவாகி வரும் மகாமுனி திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. சாந்தகுமார் இயக்கும் இப்படத்தில் ஆர்யா, மகிமா நம்பியார், இந்துஜா, காளி வெங்கட், ஜெயபிரகாஷ், அருள்தாஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரித்துள்ள இந்த படத்திற்கு எஸ் தமன் இசையமைத்துள்ளார். சூர்யாவின் காப்பான் உட்பட 4 படங்களில் நடித்து வரும் ஆர்யா மகாமுனி திரைப்படத்தின் படப்பிடிப்பையும் முடித்து வைத்துள்ளார்.